ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவில் இந்த கிளாத்தை எப்படி இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நான் 1 மீட்டர் பாப்லின் கிளாத், அந்த பாப்லின் கிளாத் எடுத்திருக்கோம். இந்த பாப்லின் கிளாத் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லியான ஒரு கிளாத்து. இந்த கிளாத் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது நம்ம பர் மீட்டர் 100 ருபீஸ் அந்த காஸ்ட்டுக்கே இந்த பாப்லின் கிளாத் கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸ்ட்ரிச் ஆகாது, ஓட்டை விழாது. இப்போ நம்ம 2 ரிங் எடுத்திருக்கோம். ஒன்று பேர் இன்னர் ரிங், இன்னொன்று பேர் அவுட்டர் ரிங். இப்போ இந்த அவுட்டர் ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அந்த ஸ்க்ரூ இருக்கும். இந்த இன்னர் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பாவாடைக்கெலாம் யூஸ் பண்ணுற நாடாவை நல்லா சுற்றி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரி போடும்போது கிளாத்ஸ் சில்க்கு, சாட்டனு அந்த மாதிரி வெல்வெட்டுக்குள்ளே கூட யூஸ் பண்ணி நம்ம டிசைன் போடுவோம். அப்போ எதுவும் இந்த வுட் ஸ்பெக்ஸ் எதுவும் மாட்டி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த அவுட்டர் ரிங்கில் பாருங்கள், சம்டைம்ஸ் இன்னும் வுட் அண்ட் ஸ்பெக்ஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இன்னர் ரிங்கில் நம்ம பாவாடைக்கு யூஸ் பண்ணுற நாடாவை நல்லா ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டோம். இப்போ நம்ம அவுட்டர் ரிங் எடுக்கிறோம். அவுட்டர் ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும், ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைட் பண்ணலாம், இல்லை லூஸ் பண்ணலாம். நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் சுற்றி டைட் பண்ணுவோம். அதுக்கு தான் அது யூஸ் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் அளவு இருக்கிற ஆரி ஃப்ரேம். நாம் ஆரி ரிங்கோட டயாமீட்டரை மெஷர் பண்ணுறோம். சுற்றளவை இந்த சைட்லேருந்து இந்த சைடு நம்ம மெஷர் பண்ணுறோம். பாருங்கள், 16 இன்ச்சு வருது. இப்போது இந்த 16 இன்ச்சு ஃப்ரேமை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த இன்னர் ரிங்கையும் அவுட்டர் ரிங்கையும் எடுத்துட்டோம். இந்த இன்னர் ரிங்கு மேலே தான் இந்த பாப்லின் கிளாத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அவுட்டர் ரிங்கில் இது மேலே வச்சு லாக் பண்ண போகிறோம். ஆரி நிக்கெல்லாம் யூவெல்லாம் வரைஞ்சிருந்தா அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு தான் அப்படின்றதுனால இந்த பாப்லின் கிளாத்தை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண கார்னரில் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பாப்லின் கிளாத்தோட கார்னரை இன்னர் ரிங் மேலே வச்சுட்டு அவுட்டர் ரிங்கை இது மேலே வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். இப்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்னர் ரிங்கும் அவுட்டர் ரிங்கும் அமுத்தி விடணும். அது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஃபிட் ஆகணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அமுக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா கிளாத்தை இழுத்து விட்டானா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது ஸ்க்ரூவையும் நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் சுருக்கம் இருக்குது. அந்த சுருக்கத்தை போக்குறதுக்காக மீதி இருக்க கிளாத்தை, அந்த ரிங்குக்கு மீதி இருக்க கிளாத்தை இழுத்து விட்டுக்கிறோம். அதை அப்படியே இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது மேலே இருக்க நம்மளோட ரிங்கில் இருக்க சுருக்கம்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறத இழுத்து ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி டைட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக சுருக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி சுருக்கம் இருக்கும்போது அது எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம இழுக்கணும். இந்த டைரக்ஷனில் இருக்கா, அப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த டைரக்ஷனில் பிடிச்சி இழுத்தா அது போயிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கிறோம். இப்போ அந்த சுருக்கம் போயிடுச்சு. இப்போது இந்த ஃப்ரேமில் எல்லா சைடையும் இழுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். அப்போ தான் போட ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் சென்டரில் தட்டுனா நல்லா ட்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். டொக்கு 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 டொக்குன்னு சத்தம் கேட்கணும். அந்தளவு ஸ்ட்ரெச் ஆகி இருக்கணும். இந்த சென்டரில் நம்ம தட்டும்போது பார்த்திங்கன்னா
ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கணும். கீழே போயிட்டு மேலே வரணும். நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தா தான் அந்த பவுன்ஸ் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு இது வந்து ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும். நமக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு போட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆரி போடும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா சுருக்கம் வரும், இல்லை லூஸ் ஆகும். இப்போது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆரி ரிங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆரி ஸ்டாண்டு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆரி ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டோம். அது மேலே நம்ம இந்த ஆரி ரிங்கை, இந்த ஆரி ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஆரி ஃப்ரேமை அது மேலே வந்துட்டு வைக்க போகிறோம். வச்சுட்டு அதை வந்துட்டு சைடில் ஒரு சின்ன தட்டு தட்டினா வந்துட்டு அந்த பிளாக் கலர் ரிங்கு மேலே எக்ஸாக்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ 4 சைடும் லைட்டாக அமுக்குனா போதும், அதுவே அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஃபிக்ஸ்